Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives on the subject about how God is working in His church and in the world in this present pandemic. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. Greetings to all my wonderful viewers in the name of Jesus. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒருவருத்தருக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next half hour, you're going to hear God's word and that's going to change your life forever. அடுத்த அரை மணி நேரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் நித்தியத்துக்கு அது மாற்றும். Hallelujah. Thanks a lot for allowing me to speak about His wonderful words of life in your houses once again. உங்கள் வீடுகளில் கூட செய்தி பேசும்படிக்கு நீங்கள் அனுவாதம் கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak to you all about the things the Lord is doing in His church and in the world in this coronavirus pandemic season. The incorruptible seed of the ever-living Word of God that abides forever. Hallelujah. அழிவில்லாததும் ஹல்லேலூயா நித்தியமானதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை பற்றி ஹல்லேலூயா இந்த நாட்களில் பேசும் கர்த்தர் அவருடைய சபையிலையும் உலகத்துலேயும் கூட இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்தில் எப்படி கிரியை செய்கிறாருன்னு பேசும்படிக்கு தேவன் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு நன்றியோடு அவரை துதிக்கிறேன். When you honor the Lord, He says, I will honor you. In 1 Samuel 2nd chapter, verse 30, second part. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று, ஹல்லேலூயா, என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். When you give to God also, God's word says, He will give to you. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்கள். How much will He give you? உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பார்கள்? Hallelujah. Luke 6:38 says, give and it shall be given to you, good measure pressed down and overflowing, men will give into your bosom. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கொடுங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சருங்கி விழும்படிக்கு மனுஷர்கள் உங்கள் மடியில் போடுவார்கள். நாட் த சேம் அமௌண்ட் பட் மல்டிப்ளைட். நீங்கள் கொடுக்குற அவ்வளோ திருப்பி அவர் கொடுக்கறதில்ல, பழகி பெருகி அவர் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். யூ வில் ரிசீவ் மச் 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 மோர் ஹல்லேலூயா தென் வாட் யூ கிவன். நீங்கள் கொடுத்ததை விட எவ்வளோ அதிகமாக திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. If you have put the money in any bank or in any other investors, nobody can give you back the proportion which Jesus will give you. நீங்கள் அந்த பணத்தை பேங்க்லேயோ வேறு எந்த இடத்துலையோ நீங்கள் அதை போட்டு சேர்த்து வச்சுருந்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பேங்க்கும் ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது. I pray that the Holy Spirit will minister to the needs of your heart as I preach and teach God's word today. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற தேவைகளை கூட கர்த்தர் வார்த்தை பேசும்போது போதிக்கும்போது உங்கள் தேவைகள் சந்திப்பாராக. Are you sick or in any critical problem now? Call that number. Hallelujah on the screen. நீங்கள் வியாதிப்பட்ட பிரச்சனையில் பயங்கரமான பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொண்டிருந்தால் அந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் ஜெபத்துக்காக கூப்பிடுங்கள். Call upon Jesus. Hallelujah. He will deliver you. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள்.
ஜெபம் செய்யும்போது தேவனுடைய உதவி உங்களுக்கு வரும். Jesus saves, Jesus heals, Jesus delivers you from whatever bondage you are in. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறாரு, உங்களை விடுதலையாக்குறாரு. உங்களை எந்த கட்டில் இருந்தால் கூட விடுதலையாக்கி ரட்சிப்பார். Jesus can do any 12th hour rescue for you. 12ஆம் மணி நேரத்தில் ஒரு விடுதலையின் வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக திறக்க முடியும். Hallelujah. Prayer will bring Jesus on the scene immediately. ஜெபம் செய்யும்போது அட்சணமே ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துக்கு வரும். When you invest in God's kingdom, the Lord will give you much, much more in return. உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் எல்லா காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் அதை உபயோகப்படுத்தும் போது அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். The laws of God's kingdom are quite opposite to the laws of the world. தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்கள் உலகத்தின் சட்டங்களுக்கும் அது எதிர்ப்பாக இருக்கிறது. The world says if you want to have more money, save it up. உலகம் இப்போ உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால் உலகம் என்ன சொல்லும்? நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று. God's word says if you want to receive, you have to give to God's ministry. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அது தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். Are you bound up by the spirit of lack and poverty? You need to start sowing more seed. உங்களை தரித்திரத்தின் ஆவி கட்டி வைத்திருக்கிறதா? குறைவு உண்டாக்குற ஆவி உங்களை கட்டி வச்சிருக்குதா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக விதைகளை தேவனுடைய ஊழியத்தில் விதைக்க வேண்டும். You have to obey the Lord of seed time and law of seed time and harvest, which was given in Genesis 8:22 in creation itself. நீங்கள் தேவனுடைய விதைப்பும் அறுப்புமான சட்டம் அது சிருஷ்டிப்பிலேயே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கொடுத்த சட்டத்தை நீங்கள் சட்டத்து பிரகாரம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பு அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். Hallelujah. Hallelujah. If you sow, you will definitely reap with the measure you sowed. You will reap only proportionately to the measure you sowed. நீங்கள் எந்த அளவில் நீங்கள் வச்சீர்களோ அந்த அளவில் நீங்கள் அறுப்பீர்கள். Hallelujah. As we read in 2 Corinthians chapter 9 verse 7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டுள்ளது. Unless the seed falls to the ground, it will not sprout out. விதை நிலத்தில் விழாதபடிக்கு அது முளைச்சி வராது. Farmers know very well that if they want harvest, they have to get the seed into the ground as soon as possible, and even if they are starving, they'll never eat the seed. Hallelujah. விவசாயிகள் அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால், நன்றாய் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அறுவடை தேவைப்படுவதென்றால் நிலத்தில் விதை எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட வேண்டும் என்று. விவசாயிகள் அவர்கள் சாப்பாடு இல்லைன்னா கூட என்ன நடக்கும்? ஹல்லேலூயா, அவர்கள் விதையை புசிக்க மாட்டார்கள், சாப்பிடவே மாட்டார்கள். They know very well if they eat the seed, they will not have a harvest. அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள், விதையை புசித்தார்கள் என்றால் ஹல்லேலூயா அவர்களுக்கு அறுவடை வராதென்று அறிந்திருக்கிறார்கள். The Lord speaks through Haggai the prophet in chapter 2 verse 19. Is the seed still in the barn? Haggai தீர்க்கதரிசி மூலமா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? விதை தானிய களஞ்சியத்தில் இன்னும் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார்கள். The seed should be in the ground and not in the barn. அந்த விதை நிலத்தில் இருக்கணும், களஞ்சியத்தில் அல்ல இருக்க வேண்டியது. In verse 14 we read, Then Haggai answered and said, So it
So is this people, and so is this nation before me, says the Lord, and so is every work of their hands, and what they offer there is unclean. ஆக 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதி யாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கைகளின் எல்லாம் கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Verse 17 we read, I struck you with blight and mildew and hail in all the labors of your hands. Yet you did not turn to me, says the Lord. Now consider the days of old in your heart. 17ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கருக்கினாலும் விஷப்பனியினாலும் மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையினாலும் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததே உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. Verse 21, he speaks to Zerubbabel, governor of Judah, saying, I will shake heaven and earth. Verse 22, I will overthrow the throne of kingdoms. I will destroy the strength of Gentile kingdoms. I will overthrow the chariots of those who ride in them. The horses and their riders shall come down, everyone by the sword of his brother. So the wrath of God came down on the labor. Hallelujah. 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசை பண்ணி ராஜாக்களின் சிங்காசனத்தை கவித்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஹல்லேலூயா ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவர்களின் மேல் ஏறி இருக்க அவர்களும் அவரே தங்கள் சகோதரன் பட்டயத்தினாலே விழுவார்கள். So the wrath of God came down on their labors. அப்பொழுது என்ன சம்பவிச்சது? கர்த்தருடைய கோபம் ஹல்லேலூயா அவர் கையின் கிரியைகள் மேலே ஊற்றப்பட்டது. His wrath was poured out in the labor of their hands. As it is happening in this coronavirus pandemic season also, இந்த கொரோனா நோய் கொள்ளை நோய் காலகட்டத்தில் கூட அப்படித்தான் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. If you remember that the Lord God is your source and not your boss or your company or any man. நீங்கள் ஒரு மனுஷன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவர்கள் அல்ல, ஒரு கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவர்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்கள் தேவைகளும் சந்திக்கிறதும் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறவர்களுமா இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Philippians chapter 4 verse 19, Apostle Paul writes, and my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்தேசுக்குள் உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறார், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் வாட் டு டூ இன் ஃபேமின், பெஸ்டிலன்ஸ் ஆர் லாக்டவுன்ஸ். நீங்கள் பஞ்ச காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி, கொள்ளை நோய் இருக்கிற மாதிரி, லாக்டவுன் ஊரடங்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்கிறது தெரியலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. In the Old Testament we read that during famine the saints of God sowed in the land and reaped 100-fold.
பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதைத்தார்கள், 100 மடங்கு அறுத்தார்கள். ஏப்ரஹாம் sowed in famine. ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் விதைத்தார். ஐசக் sowed in famine. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை வச்சார். இந்த நேச்சுரல் நோ ஹார்வெஸ்ட் இஸ் பாசிபிள் இன் ஃபேமிலி. சாதாரணமாக பார்த்தா பஞ்ச காலத்தில் எந்த அறுவடையும் செய்ய முடியாது. இன் Genesis 26 we read that when Isaac was planning to go down to Egypt, the Lord appeared to him and told him not to go to Egypt. Stay there itself, I will be with you, the Lord said, and bless you. அப்பொழுது நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு பஞ்சத்தினால எகிப்தை விட்டு எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ கர்த்தர் வந்து ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாத, இதே இடத்துல இருந்து இருக்க வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார். தட்ஸ் ஆல் யூ நீட் டு ஹியர் ஃப்ரம் காட். உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? கர்த்தர் உங்களோட பேச வேண்டும். அந்த காரியத்துக்கு ஏற்றதை கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அது மட்டும் உங்களுக்கு போதுமாக இருக்கும். இஃப் த லார்ட் இஸ் வித் யூ அண்ட் ஹி பிளெஸஸ் யூ, நத்திங் எல்ஸ் இஸ் ரிக்வயர்ட். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிச்சா வேற எந்த காரியம் நமக்கு தேவையே இல்லை. Verse 13 says, the man began to prosper and continued prospering until he became very prosperous that the Philistines envied him. ஆதியாகமம் 26 நாம் வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்தில், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பிலிஸ்தியர்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் ஈசாக் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். பிகாஸ் ஐசக் obeyed what the Lord told him to do, he prospered him and the Philistines envied him. In this season, hallelujah, many things are going to change. இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்கள் மாறப்போகிறது. When you listen to the voice of the Lord and do what he tells you to do, you will prosper when the people all around you are going under. நீங்களும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே போல் நீங்கள் செய்யும்போது ஹல்லேலூயா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் சுற்றிலும் ஜனங்க எல்லாம் பிரச்சனையில் போராட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். In this season there is going to be a wealth transfer to fund the end time harvest of souls. இந்த நாட்களில் துன்மார்க்குடைய சொத்து எல்லாம் கூட நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஏன்னு சொன்னால் இந்த கடைசி நாட்களுடைய அறுவடைக்காக the wealth of the wicked will be transferred to the righteous. நீதிமான் கையில் அந்த சொத்து கொடுக்கப்படும். In the Old Testament we read about wealth transfer happen many times, and now in this day and age it is going to happen again. பழைய ஏற்பாட்டில் அநேக முறை துன்மார்க்குடைய சொத்து நீதிமானுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் இந்த காலகட்டத்தில் ஹல்லேலூயா, நாம் அந்த அடுத்த கூட்ட ஜனங்களுக்கு துன்மார்க்குடைய சொத்து கொடுக்கப்படுற கூட்டமாக இருக்கிறோம். If you have been hallelujah faithful to God, you are next in the line. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தீர்கள் என்றால் அடுத்தது உங்களுக்கு தான் துன்மார்க்குடைய சொத்து கொடுக்கப்பட போகிறது. If you have hallelujah, you will receive it definitely. The wealth of the sinner, that's guaranteed. நிச்சயமாக நீங்கள் நீதிமானாக இருந்து உண்மையாக கர்த்தர் சட்டப்பிரகாரம் நீங்கள் கொடுத்திருந்து இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக துன்மார்க்குடைய சொத்து கேரண்டி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இட் இஸ் இன் காட்ஸ் வேர்ட். அது தேவனுடைய வார்த்தையில் உள்ளது. இன் Genesis 12:10, the first time God transferred the wealth of the sinner into the hands of the righteous was Abraham. முதலாவது ஆதியாகமம் 12:10 துன்மார்க்குடைய சொத்து ஆபிரகாமின் கையில் அது கொடுக்கப்பட்டுள்ளதை வாசிக்கிறோம்.
In Genesis 13, the Bible says Abraham left Egypt a very rich man. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, எகிப்திலேருந்து வெளியே போகும்போது பெரிய ஐஸ்வர்யவான ஆபிரகாம் மாறி அப்புறம் தான் போனார் என்று வாசிக்கிறோம். Where did he get the money? ஆபிரகாம் வந்து எங்கேருந்து அந்த பணம் பெற்றுக்கொண்டார்கள்? Hallelujah. From Pharaoh. Pharaoh இடத்திலிருந்து ஆபிரகாம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார்கள். The second wealth transfer was when the wealth of King Abimelech, a very rich man, was transferred to Isaac. ரெண்டாவது விசை துன்மார்க்குடைய சொத்து நீதிமான் கொடுக்கப்பட்டது. அபிமெலேக்கு ஐஸ்வர்யவானா இருந்த ஒரு ராஜாவுடைய சொத்து ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது. He lived in Gerar and sowed seed in famine and reaped such a harvest. Hallelujah. கேரார் என்ற தேசத்தில் ஈசாக் வாழ்ந்து பஞ்ச காலத்தில் அங்கே விதையை வதிச்சு 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டார்னு நாம் வாசிக்கிறோம். He literally took all the wealth of King Abimelech for himself. Hallelujah. அந்த ராஜாவோட எல்லா ஐஸ்வர்யம் கூட எடுத்ததை பார்க்குறோம். The third from the sinner was received by Jacob. பாவிகள சொத்து மூணாவது யாக்கோபு பெற்றுக்கொண்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். God began to prosper him when he was with his uncle Laban. லாபானோட யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சதை வாசிக்கிறோம். In Genesis chapter 31, if you read from 6 to 9, Jacob told his wives, God has given me your father's cattle. ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரம் 6லேருந்து 9ஆம் வசனம் வாசித்தா யாக்கோப் தன் மனைவிகளை நோக்கி சொன்னது என்னவென்றால், தேவன் உங்களுடைய தகப்பனுடைய மிருகஜீவனை எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லிக்கிறார். He left there a rich man. யாக்கோப் அங்கேருந்து போகும்போது ஐஸ்வர்யவானா போனார் என்று நாம் வாசிக்கிறோம். God gave Jacob the wealth of Laban. தேவன் வந்து லாபானுடைய சொத்தை யாக்கோபு கொடுத்ததை வாசிக்கிறோம். God intervened in his creation itself to bless Jacob. தன்னுடைய சிருஷ்டிப்பிலேயே கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கி யாக்கோபை ஆசீர்வதிச்சதை நாம் பார்க்குறோம். He will do that for you too. உங்கள் கூட ஆசீர்வதிக்கணும்னு தேவன் தீர்மானம் செய்தா எல்லா காரியங்களும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் சூழ்நிலை உங்கள் என்ன பிரச்சனை இருந்தால் கூட தேவாதி தேவன் அதை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Whatever problem you're facing today, whatever bad situation, impossible situation you're in, the Lord Jesus Christ can change it in a moment and he bless you. The fourth wealth transfer was with Joseph. நாலாவது வந்து துன்மார்க்குடைய சொத்து யோசேப்பு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். He was a slave in prison and in one day God gave him favor. யோசேப்பு வந்து அடிமையாக சிறைசாலையில் இருந்தார் என்று பார்க்குறோம். ஒரே ஒரு நாளில் தேவன் வந்து ஃபாரோ ராஜாவோட கண்களில் தயவு கொடுத்தார். For he knew how to interpret dreams. கனவுல வியாக்கியானம் செய்ய அறிந்திருந்தபடியால் Pharaoh made him the most powerful man in Egypt and became the next richest man next to Pharaoh in one hour. Pharaoh யோசேப்பை உயர்த்தி எகிப்து முழுவதிலும் ஃபாரோக்கு அடுத்த ஐஸ்வர்யவானா பக்கத்து சிங்காசனத்துக்கு மேல் ஒரே மணி நேரத்தில் உட்கார வச்சதே வேதத்தில் வாசிக்கிறோம். God can do a miracle for you too that no man can do in 1 hour. தேவன் உங்கள் கூட ஒரு மனுஷன் செய்ய முடியாத அற்புதம் ஒரே மணி நேரத்தில் செய்ய முடியும். The next people in line for a wealth transfer were children of Israel. அடுத்த கூட்ட ஜனங்கள் துன்மார்க்குடைய சொத்து நீதிமான்கள் பெற்றுக்கொண்டதை இஸ்ரவேல் ஜனங்கம். The Lord gave them favor in Exodus 12 in the sight of the Egyptians. எகிப்தியரோட கண்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தயவு கொடுத்தார்கள். At midnight and overnight they left with the wealth of Egypt. நடு ராத்திரியோட ராத்திரி எகிப்தோட முழு ஐஸ்வர்யத்தை எடுத்து வெளியே போய்விட்டார்கள். The sixth was King Solomon.
with all the wealth. Hallelujah. In 1 Kings 10:23, we read, Solomon was the richest king in the world. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஹalleluya, சாலமன் ராஜா உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை விட ஐஸ்வர்யவானா இருந்தார் என்று. ஹalleluya, thank you Jesus, you are next in the line. Believe it. நீங்கள் அடுத்ததா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். How is the Lord going to do it? Hallelujah. கர்த்தர் இது எப்படி செய்ய போறார்கள்? God Almighty is watching your giving records. சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் கொடுக்கிறதே, கர்த்தருக்கு கொடுக்கிறதே எழுதி வச்சு கொண்டிருக்கிறார் ரெக்கார்ட் புஸ்தகத்தில். Because God is looking for the faithful to bless them. ஏனென்றால் கர்த்தர் வந்து உண்மையுள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஹalleluya தேடிக்கொண்டிருக்கிறார்கள். If you are faithful, the Bible says you will abound with blessings. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஹalleluya பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவீர்கள் என்று. We are living in a season of miracles because of what is happening around us. நமக்கு சுற்றிலும் நடக்கிற இந்த சூழ்நிலை பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதங்களை செய்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ராஃபட்டிக்லி எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். தீர்க்க தரிசனமாக எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இட்ஸ் எ நியூ சீசன். திங்ஸ் ஆர் பீயிங் ஷேக்கன் எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி அண்ட் ப்ராஃபிட்டிக்கலி. எல்லா வித காரியங்களும் பொருளாதார வழியிலையும் அரசியல் வழியிலையும் ஹalleluya தீர்க்க தரிசனம் வழியிலையும் எல்லா காரியங்களும் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே நாம் பார்க்குறோம். All are pointing to one and only one thing, that is the second coming of our Lord and Savior Jesus Christ. இதெல்லாம் கூட ஒரே காரியத்தை சுற்றி காட்டிக்கொண்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை. ஹalleluya, hallelujah, thank you Jesus. If anyone is planning to go to heaven, you must get forgiveness of sins. There's no other way you can go to heaven. Baptism in the name of the Lord Jesus Christ is the only way you can go to heaven. Have your sins washed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம், கிறிஸ்துவத்தில் கொடுக்குற முழுக்க ஞானஸ்தானம் தான் உங்கள் பாவத்தை கழுகும். நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ரெண்டு இடம் தான், பரலோகம் இல்லைன்னா நரகம் தான். There are only two places otherwise you will go to, and that is hellfire, eternal hellfire, nitya naragam. You have to be baptized according to Acts 2:38. In the Bible, that is the only baptism which has been given or taken. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசன பிரகாரம் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேற எந்த ஞானஸ்நானம் எழுதவில்லை, யாரும் கொடுத்ததும் இல்லை எடுத்ததும் இல்லை வேதத்தில். If your sins are not atoned, you will spend your eternity in hell fire. You cannot go to heaven. பாவ நிவர்த்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நித்தியத்துக்கு நரகத்தில் நீங்கள் போவீர்கள், பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது என்று பார்க்குறோம். Hallelujah, hallelujah. I'm going to pray for you now. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Right now, hallelujah, if you haven't accepted Jesus, you can call upon him right now to come into your heart, and you go to a church which gives baptism in name of Jesus Christ and have your sins washed and receive salvation. நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய வல்லமை என்னை தொடுட்டுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணி என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு சபையில் போய் பாவங்களை கழுவ ஞானஸ்நானம் எடுங்கள். If you are sick, you need healing, call upon Jesus right now. His Spirit will heal you. If you need to be delivered from poverty, call upon Jesus. The same Holy Spirit will deliver you from the spirit of poverty. If you are sick, the spirit of infirmity, you will be delivered from when this Holy Spirit comes to you. If you need the blessings of God, a breakthrough, a deliverance from any bondage, எந்த கட்டிலிருந்து விடுதலை உங்களுக்கு தேவைப்பட்டால்
ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றி இப்பொழுதே இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும்னு நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரையும் கர்த்தா மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டுமாவை ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றி கர்த்தா இப்பொழுதே விடுதலை தர வேண்டுமாவை ஜெபிக்கிறேன். தரித்திரத்தின் ஆவி பிடிச்சிருக்கிறவர்களை தரித்திரத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தாவே, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆசீர்வாதத்தின் ஆவியை ஊற்ற கர்த்தாவே. அல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர் நீராக இருக்கிறீரே, உம்முடைய ஆவியை ஊற்றி அந்த கர்த்தா மந்திர கட்டாக இருந்தாலும் பிசாசின் பிடியாக இருந்தாலும் எந்த கட்டாக இருந்தாலும் வியாதி கொரோனா கர்த்தாவே கொள்ளை நோயின் வியாதியாக இருந்தால் கூட அந்த ஆவிகளெல்லாம் விட்டு போகும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படும் போது அதுலேருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். கர்த்தாவே, அவங்க மேலே ஊற்றி சுகத்தை தாரும், விடுதலை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone watching, listening to this message, Father. I pray that you pour out your Holy Spirit on all of them, Father. Hallelujah. Lord, I pray that you heal them, Father. Pour out your anointing on them and heal them from spirit of infirmities. Pour out your spirit on them and deliver them from spirit of poverty. Pour out your spirit of them and deliver them from spirits of idolatry and witchcraft, Father. Lord, let your anointing give them open a door of breakthrough for them. Pour it out on them, Father. Hallelujah. Change their lives, Father. Set the captives free, Lord Jesus. You came for that very purpose, Lord Jesus. Let your name be glorified. Let your blessing be in their families. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இல்லை கூகுள் பே நம்பரில் இந்த காணிக்கைகளை போட வேண்டுமா கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். உங்கள் சாட்சிகள் கூட நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தா அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the bank account number or the Google Pay number. The blessing of this ministry will be upon you and your families. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் எங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.